வரலாறு காணாத வெற்றியோடு அச்சுவர்ஸ் லிஸ்ட்லயே முன்வரிசையில் இருக்கிற என்னுடைய நண்பன் மாண்புமிகு தமிழக முதல்வர் விஜய் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஏதாவது நம்ம கேள்வி கேட்கும் போது கூட சரி 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 வேண்டாம் சார், அது சரி 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 சார் வேணும் சார். இந்த கதை சொல்லும் போது அபிராமியா அப்படியா அப்படிங்கிறது இந்த கரெக்ட். அண்ட் ஐ நோ தட் ஷீ இஸ் a very very good dancer. பட் இப்படி ஃபைட் பண்ணிருக்காங்கன்னா ஓவர்டேக் பண்ணிடுவாங்க அவங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இருந்தது. பட் பண்ணட்டும். வரலாறு காணாத ஒரு வெற்றியை நோக்கி வெற்றியோடு அச்சீவர்ஸ் லிஸ்ட்லயே முன்வரிசையில் இருக்கிற என்னுடைய நண்பன் அதாவது மாண்புமிகு தமிழக முதல்வர் விஜய் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஓகே, கமிங் டு பிளாஸ்ட் will be really a blast. இவங்க சொன்ன மாதிரி நான் இத்தனை படம் பண்ணாலும் இந்த மாதிரி ஒரு கேரக்டர் வித் ஃபர்ஸ்ட் டைம் நான் பண்றேன். ஒரு கராட்டே மாஸ்டரா. அண்ட் I should thank my director first. இதேதான் அவரும் என்கிட்டயும் இதே மாதிரிதான் பண்ணாரு. கதை சொன்னதுக்கு அப்புறம் ஏதாவது சேஞ்ச் பண்ணலாம்னா ஏதாவது சேஞ்சஸ் இது இருந்தா நல்லா இருக்குமான்னு பார்க்கும்போது அவருடைய மூஞ்சி பார்த்தா ஐயோ பாவம் இவருக்கு ஏதாவது கேட்டா வந்து எழுதுருவாரோ என்னமோ. இல்ல ஓகே நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை பண்ணிடலாம். ஜோக் மாதிரியா இருந்தாலும் ரொம்ப ஒரு கான்பிடன்ட் அப்படிங்கிற ஒரு டைரக்டருக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ வெரி வெரி கான்பிடன்ட். முதல் படத்துக்கு நான் நிறைய ஃபர்ஸ்ட் டைம் டைரக்டர்ஸ் நிறைய பேருக்கு ஒர்க் பண்ணிருக்கேன். அதே மாதிரிதான் சுபாஷ். ஸோ ரொம்ப ஒரு கான்பிடன்ட். அவருக்கு என்னன்னா ஏதாவது நம்ம கேள்வி கேட்கும் போது கூட சரி 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 வேண்டாம் சார், அது சரி 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 சார் வேணும் சார் அப்படின்னு கேட்பாரு. ஸோ எப்படியோ எண்ட் ஆஃப் தி டே அவருக்கு என்ன வேணுமோ அது வந்து அவர் சாதிக்கிறாரு. அண்ட் வி ஹேட் அ வண்டர்ஃபுல் டைம். நமக்குள்ள ஏஜ் கேப் நிறைய இருந்தாலும் அஃப்கோர்ஸ் ஐ பிலீவ் இன் கெட்டிங் அப்டேட்டட் எவ்ரி டே. ஸோ நிறைய இந்த டீம்ல நான் நிறைய கத்துக்கிட்டேன், நிறைய அப்டேட் பண்ணிக்கிட்டேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் சூசிங் மீ சுபாஷ். அதுக்கப்புறம் நம்ம நிறுவனம், நம்ம ப்ரொடியூசர்ஸ், அவங்க படங்கள் ஸ்டார்ட் பண்ணி 20 வருஷம் ஆச்சுன்னு சொன்னாங்க. ரவிதாசன் சொன்ன மாதிரி அவங்க பக்கா ஒரு ஜூம் போட்டு ஒரு நல்ல கதை, ஒரு நல்ல டைரக்டர் வந்து ஜூம் போட்டு பார்த்திருக்காங்க அவங்களுடைய ஸ்கில். ஆனா இத்தனை வருஷம் ஆனாலும் என்ன ஜூமே போடல இவங்க. இப்ப இந்த படத்தை இந்த நிறுவனத்துல ஃபர்ஸ்ட் பிக்சர் நான் பண்றேன். இட் வாஸ் ஃபேண்டாஸ்டிக். பணம் மட்டும் இல்ல, எல்லா விதத்திலையும் அவங்களுடைய பேஷன், டெடிகேஷன். ஐஸ்வர்யா அவர்கள் முதல் நாளை ஷூட்டிங் வந்தாங்க. அது இப்போ 2 o'clock midnight 2 o'clock அப்பதான் கை குழந்தை பிறந்திருக்கு. இருந்தாலும் ஷூட்டிங் வந்து பார்த்தாங்க. எனக்கு ரொம்ப ஐ வாஸ் லைக் டோட்டலி அமேஸ்ட். ஸோ ஃபேண்டாஸ்டிக் ப்ரொடக்ஷன் ஹவுஸ். இவ்வளவு நான் ரியலி இந்த மாதிரி ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் நான் மிஸ் பண்ணிட்டு இருக்கிறப்ப எனக்கு புரியுது. அண்ட் கமிங் டு அவர் ஆர்டிஸ்ட் அபிராமி, ஃபர்ஸ்ட் நான் பார்க்கும்போது வெறும் தமிழ் மட்டும்தான் பேசுவாங்க. ஐ மீன் மலையாளம் மட்டும்தான் பேசுவாங்க. தமிழ் புரோக்கன் தமிழ். இப்ப பார்த்தா அசத்துறாங்க பாருங்க. அண்ட் ஆஸ் அன் ஆக்டர் ஷி இஸ் லைக் இம்ப்ரூவ் சோ மச். அண்ட் ஷி இஸ் a very good singer. The versatility. She is a wonderful job. நானே எதிர்பார்க்கல. இந்த கதை சொல்லும் போது அபிராமியா அப்படியா அப்படிங்கிறது இந்த கரெக்ட் இருக்கு. பட் அந்த நீங்க படம் பாருங்க. ஐ டோன்ட் வாண்ட் டு ஸ்பீக் அபவுட் தட். ஷி ஹஸ் டன் a wonderful job. என்ன ஒரு டெடிகேஷன், ஹார்ட் ஒர்க். சூப்பர் அபிராமி. அண்ட் பிரீத்தி இஸ் மை காட். எப்ப நான் பார்த்தாலும் ஷி வில் பி லைக் ஒர்க்கிங். எத்தனை நைட்ஸ் எனக்கே பாவமா இருக்கு. எங்கெல்லாம் முடிஞ்சு போயிடும். அதுக்கப்புறம்
2 மணி வரைக்கும் இருக்கும். அண்ட் ஐ நோ தட் ஷீ இஸ் a very very good dancer. பட் இப்படி ஃபைட் பண்ணிருக்காங்கன்னா இட் வாஸ் லைக் என்னன்னா ஓவர்டேக் பண்ணிடுவாங்க அவங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இருந்தது. பட் பண்ணட்டும், யூனோ ஐ ரியலி ஃபெல்ட் வெரி வெரி நைஸ் ஃபார் ஹர் டெடிகேஷன். லெக்கில் எங்கே போதுங்க. You should see the way, the style of fight she has done, and wonderful. You should இன்னும் மேல மேல பெரிய ஹீரோயின் இந்த மாதிரி கேரக்டர்ஸ் நீங்க பண்ணணும். அதுக்கு இதே கம்பெனி தான் பண்ணுவாங்க, லேடிஸ் எம்பவர்மெண்ட். ஸோ எல்லாம் அண்ட் மியூசிக் ரவி பஸ்ரூர் வந்து so many years. He's a wonderful music director, very very dedicated. எப்பவும் அதுதான் சிந்தனை, வேற எதுவுமே யோசிக்கிறது இல்லை. எப்படி இருக்கீங்கன்னு கேட்டோம், அது கேன்சர் வராது, வேற ஏதாச்சும் மியூசிக் பத்தி தான் பேசுவாரு. அந்த மாதிரி ஒரு டெடிகேட்டட் மேன். ஸோ அவங்க பண்ண படங்கள் அதெல்லாம் எல்லாருக்கும் ஆல்ரெடி தெரியும், அதை பத்தி நான் சொல்ல தேவையில்லை. இந்த படத்துல he has done a wonderful job. And அருண், my cameraman, அவர் கூட இஸ் such a small boy. யாரோ அவர் பக்கத்துல ஒருத்தர் இருந்தாரு, அவர்கிட்ட பேசிட்டு இருந்தேன், எத்தனை குழந்தைங்க உங்களுக்குன்னு அவர் கேட்டிருந்தேன். அவங்க எதை சொன்னாங்க, உங்களுக்கு என்ன சார், எனக்கு என்ன கல்யாணமே ஆகல சார், அவ்வளவு சின்ன பையன். பட் ஏஜ் சின்னதா இருந்தாலும் the kind of quality is given for the movie is like amazing. எப்பவும் அவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்காங்க. அண்ட் ஃபைட் மாஸ்டர், இவங்கெல்லாம் வந்து நான் ரொம்ப வருஷமா நான் பாத்துக்கிட்டு இருக்கேன். அபிராமி, அப்புறம் நம்ம பிரீத்தி, இவங்கெல்லாம் சொல்லும் போது ஃபைட்டர்ஸ் பத்தி சொல்லிட்டு இருந்தாங்கல்ல, I've seen these boys வீழ்றது, எவ்வளவு ஸ்டிச்சஸ் இருக்கு அவங்களுக்கு, எவ்வளவு கை உடைச்சிருப்பாங்க, எனக்கே எவ்வளவு இருக்கு. பட் அவங்களுக்கு எப்படி இருப்பாங்க, அது ஒரு ப்ரொஃபஷன், ஐ நோ. ஸோ இவங்களால அப்படிதான் பார்த்திருக்கேன். இவரு கூட காலு கையெல்லாம் பிரச்சனை ஆகுது. பல பூரா லுங்கியோட ஒர்க் பண்ணாரு, லுங்கிதான் டைம் போட்டிருக்காரு. ஸோ இஸ் டன் வண்டர்ஃபுல் ஜாப். அவர் அதே மாதிரி டைரக்டர் மாதிரி தான். இப்ப நமக்கு கொஞ்சம் இந்த ஃபைட்ஸ்ல கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால, என்ன பிரபு இது கொஞ்சம் எப்படி பண்ணலாமா, இல்ல சார் இது இப்படி பண்ணல அப்படின்னு சொல்லும்போது சரி ஓகேப்பா பண்ணிடலாம். அண்ட் அப்கோர்ஸ் இப்ப பார்க்கும்போது இன்னொரு ஆங்கிள் எனக்கு தெரியுது. அண்ட் அகைன் இட்ஸ் கெட்டிங் அப்டேட்டட், கத்துக்கிறதா எல்லார்கிட்டையும். அண்ட் அவர் ஆர்ட் டைரக்டர், எல்லாம் ஆல் த டெக்னீஷியன்ஸ் இந்த படத்துல. மெயின் என்ன இதுல பிளஸ் பாயிண்ட் என்னன்னா, எல்லாரும் டீம் ஒர்க் மாதிரி பண்ணிருக்காங்க. அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் எவ்வளவு டெடிகேட் இருக்கோ, அதே மாதிரி ஆர்டிஸ்ட், டெக்னீஷியன்ஸ் எல்லாம் முன்னாடி சொன்ன மாதிரி ஆர்டிஸ்ட் ஒரு டே அண்ட் நைட் அவங்க கூட ஒர்க் பண்ணிருக்காங்க. அண்ட் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், அவங்க யாருக்கும் என்ன பிடிக்காது. ஆமா, வந்து கூப்பிடுவாங்க, ஷார்ட் அடிங்க வரல, என்ன பண்ற படம் தெரிக்க அப்படின்னு சும்மா சொல்ற, அப்படி மூஞ்சிபடி வச்சுக்கிட்டு போவாங்க. சார் வரமாட்டேன்றாரு சார், அதுக்குள்ள போயிருவேன்னு வச்சுக்கங்களேன். பட் அப்ப கேட்பேன், நிச்சயமா எனக்கு டைரக்டர் சான்ஸ் கொடுக்க மாட்டேன்ல அப்படின்னு. அண்ட் ஒரு டைரக்டருக்கு வந்து அசோசியேட் டைரக்டர் அப்படிங்கிறது ஒரு பொண்டாட்டி மாதிரி. ஸோ என்னதான் பிரச்சனைகள் எது இருந்தாலும் அது வந்து கரெக்ட் பண்ற மாதிரி பாஸ்கர், அசோசியேட் டைரக்டர் பாஸ்கர், நிஜமா he has done a wonderful work in this film. நிறைய ஒர்க் பண்ணியிருக்காரு. அண்ட் நிறைய விஷயங்கள் இப்போ டேட் பிரச்சனைகள் அது இருக்கும்போது, இல்லையா டேட் இல்லை, நீ என்ன பண்ண சார் 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 எப்படியாவது பண்ணி கொடுங்க. நான் ப்ரொடியூசர்ஸ் கிட்ட நான் பேசுனதே கிடையாது டேட்ஸ் பத்தி, அவங்களும் என்கிட்ட பேசுனது கிடையாது. எல்லாமே ஹீஸ் ஹேண்ட்லிங். வெங்கட் கூட சார் இப்போ சார் டேட் டின்னர். ஸோ இட் வாஸ் வண்டர்ஃபுல் ஒர்க்கிங் வித் திஸ் டீம் அண்ட் ஆல் த ஆக்டர்ஸ் நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம். ஷுட் ஆல் பெருசா இன்னும் நீங்க வளரணும்னு அந்த கடவுளை நான் வேண்டிக்கிறேன். ஆல் தட் இஸ் பெஸ்ட். థ్యాంక్ యూ సో మచ్ అర్చన గారు. ఇంకా నెక్స్ట్ సినిమాలు పిలవండి. ఓకే, అండ్ థ్యాంక్ యూ సో మచ్. గాడ్ బ్లెస్ ఎవరీవన్.